கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு சென்ற அண்ணாமலைக்கு கடும் எதிர்ப்பு. இளைஞர்களின் வலுக்கும் கோஷங்கள். எதிர்ப்பை மீறிய அண்ணாமலை. மேட்டூர் அருகே உள்ள தேவாலயத்திற்குள் சென்ற மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை அங்கிருந்த தூய லூர்து அன்னை மேரி சிலைக்கு மாலை அணிவித்தார். இதற்கு கிறிஸ்தவ இளைஞர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. தருமபுரி மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை என் மண் என் மக்கள் சுற்றுப்பயணம் கடந்த 7, 8ஆம் தேதி என 2 நாட்கள் மேற்கொண்டார். இதன் தொடர்ச்சியாக மேட்டூரில் இருந்து நேற்று மாலை பொம்மிடி வழியாக பாப்பிரெட்டிப்பட்டி பகுதிக்கு வந்த அண்ணாமலை வரும் வழியில் பொம்மிடி அடுத்த பள்ளிப்பொட்டியில் உள்ள தூய லூர்து அன்னை மேரி தேவாலயத்திற்கு திடீரென வருகை தந்தார். இதையடுத்து லூர்து அன்னை சிலைக்கு மாலை அணிவிக்க அண்ணாமலை சென்றார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் 20க்கும் மேற்பட்டோர் சூழ்ந்து கொண்டு அன்னையின் திருவுருவம் பொறித்த சிலைக்கு மாலை அணிவிக்க கூடாது என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அத்துடன் தேவாலயத்திற்குள் அண்ணாமலை உள்ளே வரக்கூடாது என முழக்கமிட்ட இளைஞர்கள் மணிப்பூர் மாநிலத்தில் கிறிஸ்தவ சிறுபான்மையினர் கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்ட போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? பாஜக நடவடிக்கை எடுக்காமல் இருந்தது ஏன் என அண்ணாமலையிடம் அந்த இளைஞர்கள் சரமாரியாக கேள்விகளை எழுப்பினர். மேலும் அவர்கள் உள்ளே வராதே திரும்பி போ என கோஷங்கள் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது அவர்களிடம் அண்ணாமலை பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த நேரத்திலும் மணிப்பூரில் கிறிஸ்தவ மக்கள் தாக்கப்பட்டதற்கு பாஜக தான் காரணம் என கூறினர். மேலும் அதற்கு விளக்கமளித்த அண்ணாமலை மணிப்பூர் கலவரத்தில் பழங்குடியினரான இரு பிரிவினர் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் பாரதிய ஜனதா கட்சி அரசு தக்க நடவடிக்கை எடுத்ததாக விளக்கமளித்தார். இருப்பினும் அதனை ஏற்றுக்கொள்ள மறுத்த இளைஞர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர். அதன் பின்னர் அவர்கள் எதிர்ப்பையும் மீறி அண்ணாமலை அன்னை உருவ சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேட்டூர் அருகே உள்ள தேவாலயத்திற்குள் சென்ற மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை அங்கிருந்த தூய லூர்து அன்னை மேரி சிலைக்கு மாலை அணிவித்தார். இதற்கு கிறிஸ்தவ இளைஞர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. தருமபுரி மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை என் மண் என் மக்கள் சுற்றுப்பயணம் கடந்த 7, 8ஆம் தேதி என 2 நாட்கள் மேற்கொண்டார். இதன் தொடர்ச்சியாக மேட்டூரில் இருந்து நேற்று மாலை பொம்மிடி வழியாக பாப்பிரெட்டிப்பட்டி பகுதிக்கு வந்த அண்ணாமலை வரும் வழியில் பொம்மிடி அடுத்த பள்ளிப்பொட்டியில் உள்ள தூய லூர்து அன்னை மேரி தேவாலயத்திற்கு திடீரென வருகை தந்தார். இதையடுத்து லூர்து அன்னை சிலைக்கு மாலை அணிவிக்க அண்ணாமலை சென்றார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் 20க்கும் மேற்பட்டோர் சூழ்ந்து கொண்டு அன்னையின் திருவுருவம் பொறித்த சிலைக்கு மாலை அணிவிக்க கூடாது என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அத்துடன் தேவாலயத்திற்குள் அண்ணாமலை உள்ளே வரக்கூடாது என முழக்கமிட்ட இளைஞர்கள் மணிப்பூர் மாநிலத்தில் கிறிஸ்தவ சிறுபான்மையினர் கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்ட போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? பாஜக நடவடிக்கை எடுக்காமல் இருந்தது ஏன் என அண்ணாமலையிடம் அந்த இளைஞர்கள் சரமாரியாக கேள்விகளை எழுப்பினர். மேலும் அவர்கள் உள்ளே வராதே திரும்பி போ என கோஷங்கள் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது அவர்களிடம் அண்ணாமலை பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த நேரத்திலும் மணிப்பூரில் கிறிஸ்தவ மக்கள் தாக்கப்பட்டதற்கு பாஜக தான் காரணம் என கூறினர். மேலும் அதற்கு விளக்கமளித்த அண்ணாமலை மணிப்பூர் கலவரத்தில் பழங்குடியினரான இரு பிரிவினர் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் பாரதிய ஜனதா கட்சி அரசு தக்க நடவடிக்கை எடுத்ததாக விளக்கமளித்தார். இருப்பினும் அதனை ஏற்றுக்கொள்ள மறுத்த இளைஞர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர். அதன் பின்னர் அவர்கள் எதிர்ப்பையும் மீறி அண்ணாமலை அன்னை உருவ சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.